ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆல்ரெடி தவா ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபிஷ்ஷை ஊற வச்சு வீடியோ பார்த்தோம். இப்போ அதனோட ஃப்ரை பண்ணுற வீடியோ தான் பார்க்குறோம். இதுக்கு தோசைக்கல்லை வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஊற்றிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை. இது தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க தவா ஃப்ரை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு நல்லா ஊறி வச்சு பாருங்கள், நல்லா மசாலா பிடிச்சிருக்குது. இது எண்ணெயில் பொரிச்செடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சப்போஸ் இது எண்ணெயில் போடுற அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு கலந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த மசாலா ஒட்டி வரும். இதுவே ரொம்ப நல்லா இருந்தது. தோசைக்கல்லை இது அப்படியே போட்டு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சிம்மில் வச்சு செய்யணும். சிம்மில் வச்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது தொட்டுக்க எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 2 நாளைக்கு கூட டெய்லி ஒரு துண்டோ 2 துண்டோ அப்படியே ஃப்ரை பண்ணி தோசைக்கல் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைப்பில் மசாலா அரைச்சி ஃப்ரை செஞ்சு பாருங்கள். வீட்டுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிரும். நம்ம கடை மசாலா யூஸ் பண்ண வேணாமே, எதுக்கு கெமிக்கல் அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு, அதனால் நான் எதுவுமே கடைப்பொடி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேங்க. எந்த பொடியாக இருந்தாலும் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். எந்த மசாலாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நாம் நம்மளோட தேவைகளை நாமளாக பூர்த்தி செஞ்சுக்கணுங்கிறது என்னோட எண்ணம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். மனசுக்கு நிம்மதியாக இருக்கடா, நம்ம குழந்தை, நம்ம புருஷன், நம்ம குடும்பத்துக்கு நாம் கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியானது கொடுத்தோம், கொஞ்சம் குவாலிட்டியானது கொடுத்தோம் அப்படின்னு ஒரு பெருமையும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்தது. இந்த ஃபிஷ் தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் எனக்கு தெரியல இது எப்படின்னு. இந்த ஃபிஷ் நான் இதுவரை செஞ்சதில்லை. நான் ஆற்று மீன், குளத்து மீன் தான் செஞ்சுருக்கல. கடல் மீனெல்லாம் எங்கள் பக்கம் அதிகமாக கிடைக்காது, ரேரு. இப்போ தான் இங்கே நாங்கள் கடல் மீன் செஞ்சு பார்க்குறோம். இது சரியாக வரல, கொஞ்சம் உடஞ்சு போயிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் என்னென்னா நீங்கள் போங்க நான் செஞ்சு போகிறேன்னு செஞ்சார். இது ஹாப்பி தாங்க. நம்ம ஹஸ்பண்ட் நம்மளுக்காக செய்யும்போது நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை அவர் நல்லா செய்வார். இந்த தோசைக்கல்ல போட்டு எடுக்கிறது நல்லா செய்வார். அதனால் அவர் செஞ்சார். நானும் பாப்பாவும் சாப்பிட்ருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சண்டே. ஆனால் பாருங்கள், அடுத்ததான் கொஞ்சம்